ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 11ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2021ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக புதிய அரசியலமைப்பை உருவாக்க நடவடிக்கை, தேர்தல் முறை மாற்றம் என்கிறார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ என்பதாக இன்று தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகிறது. நாட்டுக்குள் மீண்டும் பயங்கரவாதமோ அல்லது மத தீவிரவாத செயற்பாடுகளோ ஏற்படாத வகையில் நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாதுகாப்பு படையினர் அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருகின்றனர். அத்தோடு மக்களுக்கு உறுதியளித்தவாறு புதிய அரசியலமைப்பு மற்றும் புதிய தேர்தல் முறைமையை ஏற்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஊழல் மோசடிகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். இலங்கை இராணுவத்தின் 72வது வருட பூர்த்தியையொட்டி நேற்று ஞாயிற்றுக்கிழமை அனுராதபுரம் சாலியபுர கஜபா ரெஜிமெண்ட் தலைமையகத்தில் இடம்பெற்ற அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஒரே சட்டம் ஒரே நாட்டுக்குள் மோசடிகளற்ற சரியான முறையில் முன்னோக்கி செல்ல மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். கோவிட் தொற்று பரவல் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இருப்பினும் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் பொதுமக்களுக்காக பாரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. உலகிலுள்ள இராணுவத்தினர் யுத்தத்துக்கு மாத்திரமன்றி தேசத்தை கட்டியெழுப்பவும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றனர். எமது நாட்டின் முப்படையினர் தனிமைப்படுத்தல் மற்றும் தடுப்பூசி ஏற்றல் போன்ற சுகாதார தரப்பினரின் பணிகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கி கோவிட் ஒழிப்புக்காக செயற்பட்டு வருகின்றனர். அதற்காக அவர்கள் வழங்கிய அர்ப்பணிப்புடன் கூடிய சேவைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். முப்படையினர் மற்றும் புலனாய்வு பிரிவினரின் மன உறுதியை அதிகரித்து செய்து அவர்களுக்கான உத்தியோகபூர்வ அதிகாரங்களை முறையாக வழங்கி தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்க கடந்த 2 வருட காலப்பகுதியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மீண்டும் நாட்டுக்குள் பயங்கரவாதமோ அல்லது மத தீவிரவாத செயற்பாடுகளோ ஏற்படாத வகையில் நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருகின்றனர். மக்களுக்கு உறுதியளித்தவாறு புதிய அரசியலமைப்பு மற்றும் புதிய தேர்தல் முறைமை ஏற்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஊழல் மோசடிகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. அதற்காக அனைத்து அதிகாரிகளும் மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும். நாம் பிரிவினைவாத தீவிரவாதத்தை தோற்கடித்தோம். தற்போது அதை நாம் தொடர்ந்தும் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். தீவிரவாதம் தோன்றுவதற்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்றைய தினம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கிறது. ஏனைய செய்திகளாக அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க முடியாது, அரசாங்கம் கைவிரிப்பு, மக்களுக்கு சிரமங்களை கொடுக்காது, விலை நிர்ணயத்தை செய்ய எடுத்த முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில் முடிந்துள்ளன என்றும் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. சர்வதேச சந்தையில் பொருட்களின் விலை அதிகரித்துள்ள காரணத்தினால் இலங்கைக்கு இறக்குமதி செய்யும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் மாற்றங்களை செய்ய எம்மால் முடியாதுள்ளது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மக்களுக்கு சிரமங்களை கொடுக்காது அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க அரசாங்கம் எவ்வளவு முயற்சிகளை எடுத்தும் அவற்றில் தோல்வி கண்டுள்ளோம் எனவும் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பால்மா விலை அதிகரித்துள்ளதுடன் எரிவாயு, சீனி, கோதுமை மா மற்றும் சீமேந்து உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரிப்பு ஏற்படவுள்ள நிலையில் மக்கள் மத்தியில் பாரிய எதிர்ப்பு அலைகளை இது உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் அரசாங்கம் துரிதமாக ஏதேனும் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமா என வினவிய போது சந்தைப்படுத்தல், அபிவிருத்தி மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவிக்கிறார். உலகளாவிய ரீதியில் கோவிட் வைரஸ் பரவல் நிலைமையினால் சகல நாடுகளும் பொருளாதார ரீதியில் பாரிய நெருக்கடி நிலைமைகளை எதிர்கொண்டு வருகின்றன. அவ்வாறான நிலையில் இலங்கை போன்ற நாடுகளில் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை புத்திசாலித்தனமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக சந்தையில் சகல பொருட்களின் விலை வேகமாக அதிகரித்து கொண்டுள்ளது. எமது நாட்டில் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களில் பல
இறக்குமதி செய்யப்படுகின்ற காரணத்தினால் சர்வதேச சந்தையின் விலைகளை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது. இறக்குமதி பொருட்களின் விலை நிர்ணயம் எமது கைகளில் இல்லை. கடந்த காலங்களில் நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை விரைவாக அதிகரித்து கொண்டே செல்கின்ற வேளையில் மக்கள் சிரமங்களை எதிர்கொண்ட நிலையில் இந்த நிலைமைகளை மாற்றியமைக்க அரசாங்கமாக நாம் முயற்சிகளை எடுத்தோம் என ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக 3 மாதங்களில் மீண்டும் கொரோனா அலை உருவாகலாம். வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை, கட்டுப்பாடுகளை கடுமையாக்கவும் வலியுறுத்துகின்றனர் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. கோவிட் வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டு மீண்டும் நாடு திறக்கப்பட்டிருந்தாலும் கூட கோவிட் பரவல் அச்சுறுத்தல் நிலைமையிலிருந்து நாம் முழுமையாக விடுபடவில்லை. நாடு திறக்கப்பட்டுள்ள சூழலில் மக்களின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் காரணமாக அடுத்த 3 மாதங்களில் மீண்டும் நாட்டில் கொரோனா அலையொன்று உருவாகலாம் என சுகாதார வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. கோதுமை 20, சீமேந்து 200, எரிவாயு 200 தொடக்கம் 500 ரூபாய் வரை அதிகரிக்கப்படும். கோதுமை மாவுக்கு பல பகுதிகளில் தட்டுப்பாடு என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. கோதுமை மா, சமையல் எரிவாயு மற்றும் சீமெந்து ஆகிய அத்தியாவசிய பொருட்களின் விலை இன்று அறிவிக்கப்படும் என பிரதான நிலை வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கோதுமை மா 20 ரூபாவாலும் 50 கிலோகிராம் நிறையுடைய சீமெந்து பேக்கெட்டின் விலை 200 ரூபாவினாலும் லாஃப்ரக சமையல் எரிவாயுவின் விலை 200 ரூபாய் தொடக்கம் 500 ரூபாய் வரையில் அதிகரிக்கப்படும் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. மாப்பன முதலியாரின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அனுதாபம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. நல்லூர் ஆலய நிர்வாகி குகஸ்ரீ ரகுநாத குமாரதாஸ் மாப்பன முதலியாரின் மறைவு அனைவருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அனுதாபம் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. கெரவலப்பிட்டி மின் ஒப்பந்தம் இன்னும் கைச்சாத்திடப்படவில்லை. அமைச்சர் GL பீரிஸ் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அமைச்சர் சரத் வீரசேகரவிடம் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சாராஹுல்டன் வலியுறுத்தல் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், தினக்குரல் பத்திரிகையிலும் நேற்றைய தினம் ஜனாதிபதி ஆற்றிய விசேட உரை தொடர்பான செய்தியே தினக்குரல் பத்திரிகையிலும் காணப்படுகின்றது. புதிய தேர்தல் முறைமை உருவாக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளிப்பு, தன் மீதும் அரசு மீதும் மக்களுக்கு வெறுப்பு எனவும் கூறுகிறார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. 13 குறித்து இந்தியா எதுவும் கூறவில்லை, வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவிக்கிறார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அரசியல் அமைப்பின் 13வது திருத்தம் அல்லது திருகோணமலை எண்ணெய் குதங்கள் தொடர்பாக இந்திய வெளியுறவு செயலாளர் எந்த கோரிக்கையையும் முன்வைக்கவில்லை என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் GL பீரிஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. இந்திய பிரதமரை சந்திக்கிறார் மஹிந்த, ஜனவரியில் டெல்லியில் நடைபெறும் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஜனாதிபதி விரைவில் அரசியலில் தீவிரமாக தலையிட வேண்டும், அமைச்சர் விமல் வீரவன்ச வலியுறுத்தி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தற்போதைய ஆட்சி மீதான மக்களின் நம்பிக்கை சீர்குலைய காரணம் அவர்கள் எதிர்பார்ப்பவற்றை செய்யாமை அல்ல, அவர்கள் எதிர்பார்க்காதவற்றை செய்வதே ஆகும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் விமல் வீரவன்ச, இவ்வாறான நிலைமையில் ஆட்சி மீதான மக்களின் நம்பிக்கை வலுப்படுத்த விரைவாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. விமான நிலைய PCR பரிசோதனையை நிறுத்தி மீண்டும் ஹோட்டல் மாஃபியாவுக்கு இடமா? வைத்திய ஆய்வுக்கூட நிபுணர் சங்கம் சந்தேகம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அரசுக்கு பதிலடி கொடுக்க 69 லட்சம் மக்கள் காத்திருப்பு, சஜித் கூறுகிறார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. மக்களின் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு தனக்கு அரசாங்கத்தில் உள்ள யாரிடமும் டியூசன் எடுக்க தேவையில்லை எனவும்
இந்த இந்த நாட்டின் 69 லட்சம் மக்களையும் ஏமாற்றிய அரசாங்கத்துக்கு பதில் சொல்லும் வாய்ப்புக்காக மக்கள் காத்திருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு டோஸ் மாத்திரமே என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. சீனாவால் இந்தியாவிற்கு இலங்கையில் பாதிப்பில்லை, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிடம் மிலிந்த முரகட தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஆமை வேகத்தில் சந்தைக்கு திரும்பும் அமெரிக்க டாலர்கள், மேலும் 35 பேர் உயிரிழப்பு என்பதாகவும் செய்திகள் காணப்படுகின்றன. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், அதன் பிரதான செய்தியாக ரசாயன உரத்தை வேண்டி அரசாங்கத்தில் இருக்கும் 40 உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர் என்பதாக லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிப்பு தொடர்பான செய்தியும், அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவின் கன்யா விஜயம் தொடர்பான செய்தியும், நாடு திறக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் கவனயீனமாக பொது இடங்களில் செயற்படுவதாக இன்றைய தினம் வெளியான செய்திகள் காணப்படுகின்றன. அடுத்து மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், ராகலையில் தீ விபத்தில் பலியான 5 சடலங்களும் நல்லடக்கம் உடற்கூற்று மாதிரிகள் இரசாயன பகுப்பாய்வுக்கு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ராகலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ராகலை 1ஆம் பிரிவு தோட்டத்தில் தீ விபத்தால் உயிரிழந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 இறுதி கிரியைகள் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றன. தோட்ட மக்கள் இறுதி கிரியைகளில் பங்கேற்று சடலங்களை ராகலை 1ஆம் பிரிவு தோட்ட இலக்கம் 17 பரிச்சுக்காடு தேயிலை மலையில் அமைந்துள்ள பொது மயானத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு 7:45 மணியளவில் நல்லடக்கம் செய்தனர். முன்னதாக ராகலையில் ஏற்பட்ட தீ விபத்து சம்பவத்தில் உடல் கருகி பலியானோரின் சடலங்கள் தொடர்பில் நுவரெலியா சட்ட வைத்திய அதிகாரியால் திறந்த அறிக்கை வெளியிடப்பட்டதுடன் உடற்கூற்று மாதிரிகள் இரசாயன பகுப்பாய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டது. வலப்பனை நீதிமன்ற நீதவான் TRS பியதாச கடந்த 8ஆம் திகதி வெள்ளிக்கிழமை பகல் உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனை தொடர்பில் உத்தரவிட்டிருந்தார். அன்றைய தினம் மாலை 3 மணி அளவில் போலீஸ் பாதுகாப்புடன் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. நேற்று முன்தினம் காலை 10:45 மணியளவில் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் சட்ட வைத்தியர் ராஜகுரு தலைமையில் கொழும்பிலிருந்து வரவழைக்கப்பட்ட 2 சட்ட வைத்தியர்கள் முன்னிலையில் உடற்கூற்று பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது சடலங்களின் மாதிரிகள் அரசாங்க இரசாயன பகுப்பாய்வு பிரிவின் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன என்பதாகவும் அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து ஏனைய செய்திகளாக அரசாங்கம் எதற்கு, அமைச்சரவை எதற்கு, ராதாகிருஷ்ணன் கேள்வி என்பதாக ஒரு செய்தியும், சிங்கம் போல யுத்தத்தை முடித்த தளபதி தற்போது நரி போல செயற்படுகின்றார், அமைச்சர் CB ரத்நாயக்க தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், தமிழகத்தில் 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு ஆரம்பம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தமிழகத்தின் 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுகள் நேற்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகியது. இந்நிலையில் மக்களும் ஆர்வமுடன் வாக்களித்து வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களின் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. 35 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 62 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர், 626 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், 1324 கிராம ஊராட்சி தலைவர், 10,329 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கே இந்த தேர்தல் நடைபெறுகின்றது என்பதாகவும் அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. இந்தியா சீனா இடையே நேற்று 13வது சுற்று பேச்சுவார்த்தை 17 மாதங்களாக நீடிக்கும் எல்லை பிரச்சனை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால்,
கவுதமாலாவில் கைவிடப்பட்டிருந்த கப்பல் கொள்கலனிலிருந்து 126 குடியேற்றவாசிகள் மீட்பு என்பதாகவும் ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக சீனாவின் அழுத்தத்திற்கு தாய்வான் தலை வழங்காது தாய்வானிய ஜனாதிபதி கூறுகிறார் என்பதாக ஓர் செய்தியும், ரஷ்ய விமானம் விபத்து 16 பேர் பலி 6 பேர் காயம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக மாகாண சபை தேர்தலை நடத்தும் அரசாங்கத்தின் தீர்மானம் என்ற தலைப்பில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமானது அமைந்திருக்கின்றது. நாட்டில் 3 வருடங்களுக்கும் மேலாக தாமத நிலையில் இருக்கின்ற மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை எதிர்வரும் 2022ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் பழைய தேர்தல் முறையில் நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த தீர்மானத்தை தேர்தல் முறைமைகள் தொடர்பாக ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவில் அதன் உறுப்பினரான நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்துவதற்கான சட்ட தேவைகளை மேற்கொள்வதற்காக பாராளுமன்றத்தில் விரைவாக ஒரு யோசனை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டிய தேவை காணப்படுகின்ற நிலையில் அந்த சட்ட தேவையை நிறைவேற்றுவதற்கான பிரேரணையை உடனடியாக தயார் செய்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷவின் சார்பில் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோனுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என்பதாகவும் அந்த ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக உடல்நலம் பேணுவதற்கும் முன்னுரிமை தற்போதைய சூழலில் அவசிய தேவை என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. கொரோனா வைரஸ் தொற்று நோய் பொதுவாக சகலரினதும் உள ஆரோக்கியத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னணி தொழிலாளர்கள், மாணவர்கள், தனியாக வாழும் ஆட்கள், ஏற்கனவே மனநல கோளாறுகள் உள்ளவர்கள் அதிக அளவுக்கு தாக்கத்துக்குள்ளாகியுள்ளனர். நரம்பியல் மற்றும் தொடர்புபட்ட கோளாறுகளுக்கான சேவைகள் கணிசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மனித உடலின் சரியான செயற்பாட்டிற்கு சரியான கவனம் தேவை. உலகில் 50 கோடிக்கும் அதிகமான மக்கள் உளநல கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை ஒவ்வொரு நாளும் நிலைமை மோசமாகி வருகிறது. இதற்கு பல்வேறு காரணங்களை மனநல மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர். பரம்பரை, மரபணு தன்மை, தொற்று நோய், காயம், பொருள் இழப்பு, பாலியல் துஷ்பிரயோகம், ஏனைய தொழில் சார்ந்த தனிப்பட்ட மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் போன்றவை உள ரீதியில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. சாதாரண சிந்தனையில் ஏற்படும் குறுக்கீடென இதனை வரையறுக்க முடியும் என்பதும், ஒருவர் எவ்வாறு நினைக்கிறார், நடந்து கொள்கிறார், உணர்கிறார் என்பதை நேரடி தொடர்பு இருப்பதால் மன ஆரோக்கியம் என்ற கருத்து வெட்கப்பட வேண்டிய ஒன்றல்லவென்றும் மனநல நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆயினும் சமூகங்களில் இந்த விடயம் அரிதாகவே விவாதிக்கப்படுகிறது என்பதாகவும் இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. அடுத்து கேலி சித்திரம் தொடர்பாக அவதானம் செலுத்தினால், மக்களின் வாழ்க்கை செலவு அதிகரித்து கொண்டே செல்கின்ற வேளையில் விலை அதிகரிப்பும் மக்கள் தலையில் சுமையாக வந்து கொண்டிருப்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரமானது அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளின் ஓர் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.